மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் முத்ரா கடன் திட்டத்தை அதிகாரம் அளித்தல் மற்றும் தொழில் முனைவுக்கான பயணம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 33 லட்சம் கோடி மதிப்புள்ள 52 கோடிக்கும் அதிகமான பிணையில்லாத கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மாவட்டம் முழுவதும் உள்ள வங்கிகளை ஒருங்கிணைத்து முத்ரா கடன் திட்டத்தின் பலன்கள் உரிய பயனாளிகளுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்தி வருகிறது. ஆண்டுதோறும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முத்ரா கடன் திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முருகன் தெரிவிக்கிறார். சேவைத்துறையில் ஹோட்டல்கள், மளிகை கடைகள் போன்றவற்றிற்கும் மற்றும் உற்பத்தி துறையை பொறுத்தவரை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சிறு கனரக லாரி தொழிற்சாலைகள், சிறு சிறு முதலீட்டாளர்கள் ஆகியோர்களுக்கு முத்ரா கடன் வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 1000 கோடி வரை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகள் மூலமாக முத்ரா கடனானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் டிசம்பர் 2024 வரை 52,000த்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 600 கோடி ரூபாய் அளவிற்கு கடனானது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சத்திரம் இந்தியன் வங்கி கிளையிலிருந்து பயனாளிகள் பலரும் முத்ரா கடன் திட்டத்தில் கடனுதவிகளை பெற்று சுய தொழில் செய்து வருகின்றனர். வெள்ளக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் முத்ரா கடன் திட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் எவ்வித பிணையுமின்றி கடன் பெற்று விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த கடனுதவி மூலம் தங்களது தொழிலை மேம்படுத்திக் கொண்டதோடு பிறருக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும் என கூறுகிறார். நான் தறி தொழில் 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்தியன் பேங்கில் முத்ரா திட்டத்தில் 10 லட்ச ரூபா எந்த செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுத்தாங்க. அதனால் என்னுடைய தொழில் டெவலப் பண்ணதுக்கு நல்லா இருக்குது. நான் இதனால் ஒரு 10 குடும்பத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த 10 லட்ச ரூபா கிடைச்சதுனால நான் கொஞ்சம் அந்த வெளி வேலையை அந்த ப்ரொடக்ஷனுக்காக வெளியில் கொடுத்து வாங்கின வேலையில் இப்போ நாங்களே செய்கிறதுனால எங்களுக்கு ஒரு நிகரமான லாபம் கிடைக்குது. நாங்கள் மாதம் அந்த தவணையை கட்டுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதனால் மத்திய அரசுக்கு நன்றி. இதேபோல ரெட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் பெற்று பாக்கு மட்டை, காகித தட்டுகள் உற்பத்தி செய்கிறார். முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் நிரந்தர வேலைவாய்ப்பு தமக்கு கிடைத்துள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் தங்களது பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது என்றும் கூறுகிறார். நான் BA வரைக்கும் படிச்சிருக்கிறேன். வேலை இல்லாதனால அரசாங்கம் வழங்க PMEGP முத்ரா திட்டத்தின் கீழ் பாக்குத்தட்டு, பேப்பர் தட்டு, சுண்டல் கப்பு இந்த தயாரிக்கும் மிஷின் போடுறதுக்காக புதுச்சத்திரம் இந்தியன் பேங்கில் 10 லட்சம் லோன் கேட்டேன். அவங்களும் இடத்தையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு வரேன். நான் இல்லாமல் கூட 2-3 பேர் அடிஷனலாகவும் வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து மாத சம்பளத்துக்கு அவங்களும் வேலை செய்கிறாங்க. சரியான ஆதரவு இருந்தால் நமது நாட்டு மக்கள் அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்ற நமது பிரதமரின் கனவுகளை முத்ரா திட்ட பயனாளிகள் நனவாக்கி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் S. கண்ணன்.